பாரத மக்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் திமுகவோட எம்பி திரு டிஆர் பாலு அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மத்திய இணை அமைச்சர் பாஜகவை சேர்ந்த திரு எல் முருகன் அவர்களை யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கார். அங்கே ஒரு கூச்சலும் குழப்பமும் அதுக்கப்புறம் ஏற்பட்டுச்சு. சரி, இவர் சொல்கிறார்ல இந்த அன்ஃபிட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அன்ஃபிட்டு திமுகவுக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு பார்ப்போம். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, இதுவே பாஜக சேர்ந்த யாராவது ஒரு நபர் வந்து திமுகவை முகுத்த தலைவர்களோ இல்லை மத்திய இணையமைச்சராக யாரையாவது ஒரு தலைவர்களை சொல்லியிருந்தா இந்நேரம் அவங்களுக்கு என்ன கதி ஆயிருக்கும் அப்படிங்கிறது முன்னாடி சென்று வரலாறை பார்த்தாலே தெரியும். சரி, இந்த அன்ஃபிட் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். திமுக எதை சொல்லி முக்கியமாக ஆட்சிக்கு வந்தாங்க? முதல் கையெழுத்தே எங்களோடது நீட்டு தான். வந்த உடனே பாருங்கள், நீட்டை கையெழுத்து போடுவோம், நீட்டை தூக்கிடுவோம், நம்ம மட்டும்தான் பெரிய சிறந்த மாநிலமாக அமையும் சொல்லிட்டு லெட்டர்லாம் இல்லை. அந்த லெட்டருக்கு எந்த முதலமைச்சரும் இவங்க கூட்டணியில் இருக்க எந்த முதலமைச்சரும் ரிப்ளையும் போடல, அது வேறு விஷயம். பட் அவங்க சொன்னது ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணதே முதல் கையெழுத்து நீட் எதிர்ப்பு கையெழுத்துக்கு. இன்னும் அதுக்கு கையெழுத்து போடுறாங்க. இது பேர் ஃபிட்டா அன்ஃபிட்டா ஆட்சி நடத்துறதுக்கு. இரண்டாவது, இதே இளவரசர் வந்து சொன்னார், அவரால் தான் ஜெயிச்சதா சொன்னேன். இப்போ இளவரசராக திரு உதயநிதி அவர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் என்ன சொன்னார்? ஆனால் என்னங்க காலில் கையிலலாம் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்துலேயும் போய் அடமானம் வைங்க, நம்ம தான் வரப்போகிறோம், கூட்டுறவுல எல்லாத்தையும் தள்ளுபடி போட போகிறோம். இவங்க வந்து அமைச்சர் பதவி ஆகிட்டாரு. என்ன சொன்னாங்க? இவங்க ஆட்சியில் எல்லாத்துக்குலாம் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸு ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்ததுங்க, மிக முக்கியமாக இவங்க பேசுறதுலே பார்த்தீங்கன்னா, சமூக நீதி யாருமே உலகத்தில் காத்ததே கிடையாது. நாங்கள் இல்லைன்னா உலகத்தில் சமூக நீதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முளத்துக்கு பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியில் தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகள் நடக்குது. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் அவ்வளோ சாதிய வெறுப்புகள் வந்து பரவி கொண்டிருக்கிறது. நம்ம நாங்குநேரியாக இருக்கட்டும், அண்மையில் பார்த்தீங்கன்னா இங்கே புதுக்கோட்டையில் நடந்திருக்கு, திருச்சி சட்ட கல்லூரியில் நடந்திருக்கு. இப்படி நம்ம ஜாதிய வன்முறைகள் பெரியவங்களை போய் இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. அப்படி சொல்கிற இவங்க மாநிலத்தில் தமிழகத்தில் இவங்க ஆட்சியில் தான் 1 வருஷம் ஆச்சுங்க இந்த வேங்கை வயல் விஷயம் நடந்து. இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு நான் ஐஐடியில் அடுத்ததை அப்ரோச் பண்ணி இல்லை அப்புறம் நாசா ஈசாக்கு போய் தான் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயாலஜிக்கல் டெஸ்ட்டு, கெமிக்கல் டெஸ்ட்டு, பரிசோதனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டெஸ்ட்டு பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் அந்த சமூக நீதி காவலர்கள் இவங்க ஆட்சியில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஃபிட்டா அன்ஃபிட்டா? அடுத்ததுங்க, இந்த பெண்கள் இவங்க ஆட்சியில் என்றைக்குமே வந்து ரவுடிசமாக இருக்கட்டும் தலை தூக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட பெண்கள் பாதுகாப்பு இவங்க ஆட்சியில் எப்படி ஃபிட்டாக இருக்கா அன்ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்தா, இவங்க நடத்துகிற, அதுவும் யார், அவங்க கட்சியில் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் ஒரு உயர்ந்த பிரதிநிதியாக இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து அவங்க குடும்ப அரசியலில் இருக்க திருமதி கனிமொழி அவர்கள். அவங்க நடத்தின அந்த மாநாட்டில் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா காவலர்களை சில்மிஷம் செஞ்சாங்க. யார்? திமுக சேர்ந்தவங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கம்மா, எம்எல்ஏ அதுக்கு போய் வக்காலத்து வாங்கி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஃபிட்டாக பெண்களுக்கு பாதுகாப்பாக ஃபிட்டாக நடந்துக்கிட்டார். அடுத்தது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சி தான் உலகத்துக்கே முன்மாதிரியாக. இந்த ஒரு நம்ம வீடியோ கூட பார்த்துருப்போம், துபாயில் எதுக்கு போனார்னு தெரியலை, ஆனால் அவங்க சொல்கிற காரணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. அப்படி வரப்போ தளபதி அடுத்த தடவை நீங்கள் இங்கே வரப்போ பிரதமராக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னம்மா கூறாயப்பா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பார். அது மாதிரி இவங்க ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் தான் இந்தியாவில் இவங்க கேலி வடக்கன்ஸு அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாநில பெறாத பெயர் பெற்றது என்னென்னா தமிழகம் தான். கடன் வாங்குறதுல முதல் மாநிலம், கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிற மாநிலம், அது இவங்க திராவிட மாடல் ஆட்சியில். இது ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது மிக முக்கியமாக இவங்க என்ன பேசுவாங்கன்னா, மாநில உரிமை. அது எப்படின்னா, இவங்க இருக்கப்ப அந்த மாநில உரிமை தெரியவே தெரியாது. ஏன்னா இவங்க இருக்கிறப்ப தான் ஸ்டேட்டில் இருந்த கல்வி வந்து பொது பட்டியலில் போணுச்சு. ஏன்னா இவங்க இருக்கிறப்ப தான் கச்சத்தீவு
தமிழர்களுக்காக குரல் கொடுக்குற ஒரே கட்சி யார்? திமுக தான் அப்படின்னு சொல்கிற இவங்க ஆட்சியில் தான் கச்சத்தீவையும் தார வார்த்து கொடுத்தாங்க. அடுத்தது எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மாநில உரிமை, நம்ம முன்னாடியே மாநில உரிமை இவங்க எந்த லட்சணங்கிறத நம்ம பார்த்துருப்போம். கச்சத்தீவாக இருக்கட்டும், அது பொதுப்பட்டியல் எஜுகேஷனில் கொண்டு போவதாக இருக்கும். இப்போ அண்மையில் மிக முக்கியம் இந்த காவேரி விஷயம். அந்த காவேரி விஷயம் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் விளக்கம் ஒரு வார்த்தை ஆளுகிற அரசாங்கம் பிஜேபி கேட்டதுக்கு அப்படி குதிச்சாங்க. நாங்களாக இருந்தால் போயிடுவோம் தெரியுமா, தண்ணி அப்படியே ஒத்த கையில் இழுத்துட்டு வந்துடும், தலைவர் போனார்னா அப்படி தூக்கி விட்டாருன்னா தண்ணி பதன்னு வந்துடும் அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க கூட்டணி கட்சி தான் அங்கே காங்கிரஸில் ஆள்றாங்க. ஒரு வார்த்தை தண்ணி வேணும்னு கேட்கக்கூட கிடையாது. அப்படி மறுத்தும் இவர் அங்கே போய் இவங்க எனக்கு கூட்டணி தான் முக்கியம், ஆட்சி தான் முக்கியம், மக்கள் நலன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபிட்டாக கூட்டணி கட்சி ஏற்பாடு பண்ண மாநாட்டில் கலந்து கொண்டு வந்தது தான் இந்த திராவிட மாடலோட ஃபிட் அண்ட் அன்ஃபிட். தொடர்ச்சியாக எவ்வளவோ சொல்லிட்டு போகலாங்க. இவங்க ஆட்சியில் எந்தெந்த விஷயத்தில் எப்படி ஃபிட்டாக இருக்காங்க, அன்ஃபிட்டாக இருக்காங்க. ஒரே ஒரு இதில் குறிப்பாக ஃபிட்டாக இருக்காங்க. இதை எல்லாரும் ஒத்துப்போகும்னு நினைக்கிறேன். நடக்கிற ஊழலும் இருக்கட்டும், எதிர்கட்சியில் யாராவது ட்வீட்டோ இல்லை எஃபியில் ஏதாவது ஒரு போஸ்ட்டோ பண்ணால் கரெக்டாக 4 இல்லை ஒரு 5 மணி, இந்த நைட்டு 2 மணிலேருந்து விடியற்கால 5 மணிக்குள்ளே கரெக்டாக கதவை தட்டுவாங்க, கரெக்டாக தூக்குவாங்க. இதில் மிகப்பெரிய ஃபிட்டாக இருக்காங்க. இவங்க சொல்கிற இந்த அன்ஃபிட்டு அவங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு சொல்லிட்டு மக்கள் தான் 24 தீர்ப்பு கொடுப்பாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.